இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியாவில் ஏற்றுமதி தொழில்கள் பாதிப்பு எதிரொலி. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. மோடி டிரம்ப் இடையே சிறப்பான புரிதல் இருப்பதால் இரு நாடுகளுக்குள் சிக்கல் எழாது. வரி விதிப்பால் பிரச்சனை எழுந்துள்ள நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் கருத்து. H1B விசா மற்றும் கிரீன் கார்டு நடைமுறைகளையும் கடுமையாக்க அமெரிக்க அரசு முடிவு. இந்தியாவைச் சேர்ந்த IT பணியாளர்கள் பலருக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என தொழில்துறையினர் கவலை. பிரதமர் மோடியின் தவறான வெளியுறவு கொள்கையால் வேலை இழப்பு அதிகரிக்கும். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம். ஆடைகளை விற்பனை செய்ய புதிதாக 40 நாடுகளை அணுகும் மத்திய அரசு. ரஷ்யா, பிரான்ஸ், அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அனுப்ப திட்டம். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் தமிழகத்தில் ஏற்றுமதி தொழில் பாதிக்கும் அபாயம். பின்னலாடை, தோல் பொருட்கள் உற்பத்தி, இறால் வளர்ப்பு தொழில் முடங்க வாய்ப்பு. அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூர் தின்னுநூல் துறை தொழில் மிக மோசமாக பாதிப்பு என பிரதமர் மோடிக்கு சுப்ராயன் MP கடிதம். உடனடி நிவாரண திட்டம் அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை. நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜப்பான், சீனா நாடுகளுக்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி. இரு நாட்டு தலைவர்களை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் நிறைவு. முதல் முறையாக 80% இடங்கள் நிரம்பியுள்ளதாக தகவல். தொடர் மழையால் அபாய கட்டத்தை எட்டிய யமுனா நதியின் நீர்மட்டம். முன்னெச்சரிக்கையாக டெல்லி மயூர் விஹாரில் நிவாரண முகாம்கள் அமைப்பு. ஜம்மு காஷ்மீரில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41 அதிகரிப்பு. மண் சரிவு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மும்முரம். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து விழுந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 14 உயர்வு. இடிபாடுகளில் மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அச்சம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழப்பு. சொந்த ஊரான திருப்பத்தூருக்கு காரில் பயணித்த போது நேரிட்ட சோகம். கனமழையின் காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு. குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. செப்டம்பர் 2ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். RSS பாஜக கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக சென்று விட்டதாக திருமாவளவன் விமர்சனம்.
அதிமுகவை விழுங்க பல யுக்திகளை RSS கையாள்வதாகவும் கருத்து. அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது. இது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இல்லை, தமிழ்நாட்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக அதிமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். விஜய் தனது கொள்கை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டுமென சீமான் வலியுறுத்தல். பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என விஜய் பேசுவதில் என்ன கொள்கை இருக்கிறது என்றும் கேள்வி. பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரிங்கிறாரு. 2 முறை திரும்ப திரும்ப சொல்றாரு 2 மாநாட்டிலையும். திமுக என் அரசியல் எதிரிங்கிறாரு. தம்பி, அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபடுறது? கொள்கை என்ன, அரசியல், அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இப்ப பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிரா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். என் கொள்கை என்ன? சென்னை மெரினாவில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு. பட்டினப்பாக்கத்தில் மணலில் லாரிகள் செல்வதற்காக கொட்டப்பட்ட கட்டிட கழிவுகள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விநாயகர் சிலைகளை இன்று கரைக்க ஏற்பாடு. ஊர்வலம் நடைபெறும் சாலையில் உள்ள 12 பள்ளிகளுக்கு இன்று மதியம் விடுமுறை அறிவிப்பு. ஆண்டு ஆம்பூரில் நடந்த கலவர வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது நீதிமன்றம். திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் காவலர்கள் குவிப்பு. அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழப்பு. தாக்குதல் நடத்தியவரும் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்ததாக போலீசார் தகவல். ரஷ்ய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல். எரிபொருள் உற்பத்தி குறைந்ததால் பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு. 2030 காமன்வெல்த் போட்டி நடத்துவதற்கான ஏலத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஏலத்தில் இந்தியா தேர்வானால் போட்டிகளை அகமதாபாத் நகரில் நடத்தவும் திட்டம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.